புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கோயில் காளைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வானது அந்த பகுதியில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன், விவரங்கள். கண்டிப்பாக பிரகாஷ், மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை ஆற்றுத்தொடரில் இன்னும் சட்ட நேரத்தில் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னால், அதாவது பாலமேட்டை சேர்ந்த அந்த மரியாதைக்குரிய காளைன்னு சொல்லக்கூடிய அந்த 7 காளைகள் தற்போது வாடிவாசலுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த காளைகளுக்கு மரியாதை செய்த பிறகு மற்ற காளைகள் அழுத்து விடப்பட்டு அதற்கு பின்னே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியாக நடைபெற இருக்கிறது. இன்னும் சரியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டியான துவங்க இருக்கிறது பிரகாஷ். மேலும் குறிப்பாக சொல்லணுமா, இந்த நிலையில வந்துட்டு 5000 சில்லற கணக்கில் இந்த காளைகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது 1000 காளைகளுக்கு மட்டுமே இந்த டோக்கனாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போட்டியில் பங்கேற்கும் அந்த டோக்கன் பெற்ற காளைகளை அதிக முதலில் வரிசையில் நிற்க வச்சு தற்போது இந்த போட்டிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஆயுத வாசலுக்கு பின்புறம் 8 அடி உயரத்தில் இந்த அந்த முன்னேற்பாடு குறித்தாக தற்போது இந்த பொதுமக்கள் கண்டு ரசிப்பதற்காக அங்கே மேடைகள் அமைக்கப்பட்டு பார்வையாளர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாதுகாப்புக்காக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறை பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த மஞ்சுவிரட்டானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது பிரகாஷ். குறிப்பாக இப்ப நாம் தற்போது இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த காளைகளுக்கு, அதாவது இந்த மரியாதைக்குரிய காளை என அழைக்கக்கூடிய இந்த 7 காளை, அதாவது இந்த பாலமேட்டை சேர்ந்த 7 காளைகள் தற்போது மரியாதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. அது தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். மேலும் இந்த காளைகளுக்கு இந்த மரியாதை செய்த பிறகே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கிறது பிரகாஷ். ஹரிஹரன், இன்னும் சற்று எவ்வளவு நேரத்தில் இந்த போட்டி தொடங்க இருக்கிறது? அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சுற்றுக்கும் எத்தனை காளைகள், எவ்வளவு காளையர்கள் களமிறக்கப்படுவார்கள், அது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். கண்டிப்பா பேஸ், அதாவது இப்ப இன்னும் இந்த போட்டியான இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலும் சரியாக நடைபெற இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வருகை தரும் உடனே இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 1000 காளைகள், 600 வீரர்கள் என இப்ப தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 500 காளைகளும் வெற்றி பெறுவதற்கு அது பரிசாக தற்போது டிராக்டர், முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது பரிசாக டிராக்டர் மாட்டின் உரிமையாளருக்கு மற்றும் அந்த மாதிரி இது போன்ற பொருட்கள் இப்ப தற்போது இந்த பரிசு பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சைக்கிள், அண்டா, இது போன்ற பல்வேறு பரிசு பொருட்கள் இங்கே தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டியானது சரியாக சொல்ல வேண்டுமானால் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது பிரகாஷ். விவரங்களை ஹரிஹரன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில என்னென்ன விதிமுறைகள் காளைகளுக்கும் சரி என்னென்ன விதிமுறைகள் அங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பிரகாஷ், கண்டிப்பாக இப்ப வாடிவாசலுக்கு அவுக்கப்படும் காளை வீரர் ஒருவர் மட்டுமே இந்த காளைகளை பிடிக்க வேண்டும் என சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். 2 பேர் அழைத்தால் மாறு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் எனவும் கமிட்டி சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக இந்த பகுதி இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில், பண்டை மாநிலங்களிலிருந்து தற்போது காளைகள் வந்தவனமே இருக்கின்றன. குறிப்பாக 1000 காளைகளுக்கு மட்டுமே இந்த டோக்கனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியான நடைபெற இருக்கிறது பிரகாஷ். குறிப்பாக இங்கே ஜெயிக்கக்கூடிய காளைகளுக்கு அதாவது பரிசு பொருட்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பரிசு பொருட்கள் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். இப்ப தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த காளைகளுக்கு, அதாவது இந்த 7 மரியாதைக்குரிய காளைகளுக்கு மரியாதை அளித்த உடனே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியாக நடைபெற இருக்கிறது பிரகாஷ். குறிப்பாக துணை முதலமைச்சர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு இந்த திடலுக்கு வருகை தர இருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு அந்த பாதுகாப்புக்காக, ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்களின் பாதுகாப்புக்காக மாநில பிடித்தால் அவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள். இது குறிப்பாக அந்த கம்பிகள் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மாடுபிடிய வீரர்கள் தாண்டி விதிமுறைகள் மீறினால் அவர்களை வெளியேற்றப்படும் என கமிட்டி சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஹரிஹரன், மாவட்ட ஆட்சியர் தற்போது களத்திற்கு வந்திருக்கிறார். அவர் என்னென்ன ஆய்வு அங்கு மேற்கொண்டு வருகிறார், அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அது குறித்து கொஞ்சம் விவரிக்க முடியுமா? கண்டிப்பாக பிரகாஷ், இப்ப தற்போது மாவட்ட ஆட்சியர் தற்போது இந்த பாலமேடு திடலுக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தற்போது இங்கு அந்த பாதுகாப்பு பணி சரியாக இருக்கிறதா என்று இப்ப தற்போது ஆராய்ந்து வருகிறார். அதாவது குறிப்பாக வீரர்களுக்கு தேவையான அந்த உணவாக இருக்கட்டும், தண்ணீர் வசதியாக இருக்கட்டும், சாலைகளுக்கு தேவையான தீவிரமாக இருக்கட்டும்,
காளைகளுக்கு தேவையான அந்த நிழல் கூடைகளாக இருக்கட்டும், தற்போது இதையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் தற்போது கண்காணித்து வருகிறார். மேலும் இந்த போட்டியில் சரியாக இப்ப சிறிது நேரத்தில் நடைபெற இருக்க நிலையில முன்னெச்சரிக்கையாக துணை முதலமைச்சர் வருகை தர இருக்கிறார். இந்த நிலையில ஏதாவது சரியாக இருக்க வேண்டுமான அந்த ஒரு சூழ்நிலை தற்போது மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். பிரகாஷ், ஹரிஹரன், நேற்றைய தினம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. சரியாக 7:15 மணிக்கெல்லாம் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு 8:36 ஆயிடுச்சு. இன்னும் வரை இந்த போட்டியானது தொடங்கப்படலை. கடந்த வருடமும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இது போன்ற ஒரு தாமதத்தை ஏற்படுத்தினார். இந்த வருடமும் இது போன்ற ஒரு தாமதத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் சரி, காளையர்களும் சரி, எந்த அளவுக்கு அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க? கண்டிப்பாக பிரகாஷ், அதாவது இப்ப சரியாக துணை முதலமைச்சர் 7 மணி அளவில் இங்கே வர இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகின்றது. இந்த நிலையில் மணி மீண்டும் 8:30 ஆகியவரையும் இன்னும் துணை முதலமைச்சர் இன்னும் வரவில்லை. இதனால் காளைகள் காத்திருக்கின்றனர், வீரர்கள் காத்திருக்கின்றனர். களம் வெறிச்சோடி காணப்படுகிறது. காளைகள் இப்பதான் தற்போது உள்ளே என்ட்ரி செய்வதற்காக அந்த மரியாதைக்குரிய காளை என்று தற்போது இப்பதான் என்ட்ரி செய்வதற்காக உள்ள அதற்கு மரியாதை அளித்தவர்களும் இதுக்கு பிறகும் மக்கள் அதாவது இந்த தலைமாடல் குறித்து மக்கள் அதிகப்படியான காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெயில் இன்னும் கொஞ்சம் தாமதமாக வர ஆரம்பித்து விட்டது. பொதுமக்கள், குழந்தைகள், பொதுவாக வயசானவர்கள், முதியவர்கள் இது போன்றவர்கள் தற்போது இப்ப வீட்டின் வெளியேவும் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க அந்த திரை அரங்கில் அமரப்பட்டவர்களோ மற்றபடி வீட்டில் இருந்து வேடிக்கை பார்ப்பவர்கள் தற்போது வெயிலில் நின்றபடியே இந்த போட்டி ஆவலுடன் நடைபெறுமா என்று எதிர்பார்த்து வருகின்றனர். ஆகவே இன்னும் துணை முதலமைச்சர் இங்கு களத்திற்கு வரவில்லை. இது பார்ப்பவர்கள் இன்னும் ஏமாற்றக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், ஹரிஹரன், இன்னும் போட்டி அதாவது ஆல்ரெடி 1.5 மணி நேரம் டிலே அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ முடிகிற கட்டத்தில் இந்த போட்டியோட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை அப்படின்னா சரியான நேரத்திற்கு போட்டியை நிறைவு முடிப்பாங்களா, என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? கண்டிப்பாக பிரகாஷ், அதாவது கொடுக்கப்பட்ட அந்த விதிமீறலின்படி அந்த டயத்துக்குள் இந்த மஞ்சுவிரட்டு போட்டியானது நிறைவு செய்ய வேண்டும் என்று கவர்னரிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த போட்டியானது இன்னும் தொடங்கப்படவே இல்லை. இன்னும் பலரின் மனதில் இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்கவில்லை என்றால் இன்னும் தாமதமாகுமோ என்ற அச்சத்துடன் மாடு வீரர்களோ மாடு வளர்ப்பவர்களோ இப்ப காத்து கொண்டிருக்கிறார்கள். பிரகாஷ், ஹரிஹரன், குறைவான நேரமே இருக்கும் நிலையில அனுமதிக்கப்பட்ட எல்லா காளைகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுமா? இந்த நேரமின்மையை அவங்க எப்படி சமாளிப்பாங்க? கண்டிப்பாக பிரகாஷ், அதாவது இப்ப மாட்டின் உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில், அதாவது இங்கிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த காளைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க ஒரு 2000 காளைகள் வந்திருக்கிறது. 2000 காளைகளுக்கும் 1000 காளைகளுக்கு மட்டுமே இந்த அனுமதியான வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னால் 1000 காளைக்கும் இப்ப இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று ஒரு அச்சம் மக்கள் மனசு எழுதிட்டு பிரகாஷ், அதை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வருவாங்க என்ற ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. பிரகாஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.